ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரிவேல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் நல்ல ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னன்னா கோவைக்காய் வச்சு தான் பண்ண போறேன். கோவைக்காய் வச்சு நம்ம வேற ரெசிபிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா, அது மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா வெங்காயம் எல்லாம் சேர்க்காம பண்றது நல்ல டேஸ்டா இருக்கும். கரெக்டாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கோவைக்காய் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிளும் கூட. ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்கை தெரியுங்க. அப்போ நம்ம அது பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ கோவைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்படி பண்ணும்போது. கோவைக்காய் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இல்லை 2-3 ரெசிபியில் நான் போட்டிருக்கிறேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். அதுக்காக நாம் இதை கட் பண்ணிடலாம். 2 எண்டையும் கட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பிகினர்ஸுக்காக நான் இதை காட்டுறேன். சரி, அவங்க கோவைக்காய் வாங்குறதே இல்லை, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதே நான் அந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். எல்லோரும் இந்த ஃபிங்கர் கேப் போட்டு கையில் வச்சுட்டே ரொம்ப பொடியாக கட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இவ்வளோ மீதி வச்சுருக்கிறேன்னா எனக்கு அவ்வளவும் தேவையில்லை. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். 1/4 கிலோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன், அதுதான் நல்லா இருக்கும். நீங்கள் ஏது எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுந்தம்பருப்பு சிவந்து வரட்டும். கருகிராமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமில். உளுந்தம்பருப்பு சிவந்துடுச்சு. இந்த கறிவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவைக்காவை சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் எல்லாம் நான் அதில் சேர்க்கலை, ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கட்டும். இந்த டைமில் நாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். அதை சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன்.
அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன். காரெல்லாம் அதுக்கு ரொம்ப தேவையில்லை. 1 டீஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டேன். இதெல்லாம் தண்ணியே சேர்க்காம ஒரு சுற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி. ஓகே, வந்து நம்ம கோவைக்காய் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். வதங்கலை, நீ வதங்கணும். நல்லா வதங்கணும், நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா இருக்கும். கையில் எடுத்து பார்த்தா தெரியும் வெந்திருக்கான்னு. இந்த கோவைக்காய் வந்து பச்சையாகவே சாப்பிடுவாங்க. டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது அது. இப்போ வந்து வதங்கிடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் அதில் சேர்த்துடலாம். இது ட்ரையான ஒரு ரெசிபியாக்கா, அதனால் நம்ம தண்ணியே இதில் சேர்க்கலை. இது எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணணும். சால்ட் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்க்குறேன். இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும், அவ்வளோதான். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார், அப்புறம் வந்து வத்த குழம்பு, காரக்குழம்பு, இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். தேங்காவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். சூப்பராக கிடச்சிருக்கு இந்த கோவைக்காய் தோரன். இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கட்டாயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருக்குமே கோவைக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. தேங்க்யூ.